மாணவ மாணவிகளின் பேச்சு திறமையை வளர்ப்பதற்காகவும் படிக்கும் திறமையை வளர்த்து கொள்வதற்காகவும் கற்பனை திறமையை மேம்படுத்துவதற்காகவும் இந்த முயற்சி. மிகப்பெரிய மிருகக்காட்சி சாலை. உலகிலேயே மிகப்பெரிய திறந்தவெளி மிருகக்காட்சி சாலை தென்னாப்பிரிக்காவில் டிரான்ஸ்வால் என்ற இடத்தில் இருக்கிறது. இதன் பெயர் குருகர் நேஷனல் பார்க் என்பதாகும். இது 12,442 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதில் சுமார் 1000 யானைகளும் 850 ஒட்டகங்களும் 600 காட்டெருமைகளும் 500 சிங்கங்களும் இருக்கின்றன. மேலும் பல வகையான 20,000க்கும் மேற்பட்ட விலங்குகள் இருக்கின்றன. இந்த மிருகக்காட்சி சாலையை சுற்றி 448 கிலோமீட்டர் நீளத்துக்கு வாகனங்கள் போகக்கூடிய அளவிற்கு அகலமான சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மிருகக்காட்சி சாலையில் விலங்குகள் அவற்றின் இயற்கையான சூழலில் காணப்படுகின்றன. அவை திறந்த வெளியில் சுதந்திரமாக சுற்றி வருகின்றன. பார்வையாளர்களால் விலங்குகளுக்கோ விலங்குகளால் பார்வையாளர்களுக்கோ எந்த தீங்கும் நேராத வகையில் அமைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உலகின் பல்வேறு இடங்களில் வாழும் விலங்குகளை ஒரே இடத்தில் சேர்த்து வைப்பது என்பது அவ்வளவு சுலபமல்ல. உதாரணமாக, துருவக்கரடி ஆண்டு முழுவதும் பனியிலே வசிக்கக்கூடியது. சிலந்தி குரங்குகள் பனியில்லா வெப்ப பிரதேசங்களில் வாழக்கூடியவை. இவை இரண்டையும் ஒரே இடத்தில் வைக்கும்போது துருவக்கரடி பனியில் இருப்பது போலவும் சிலந்தி குரங்குகளை உஷ்ணமான இடத்தில் இருக்கும்படியாகவும் சூழ்நிலையை அமைக்கிறார்கள். உணவு விஷயத்தில் விலங்குகளை பராமரிப்பதும் கஷ்டம்தான். யானைக்கு புல்லும் தழையும் அதிகமாக வேண்டும். புலிக்கு மாமிசம்தான் உணவு. சில விலங்குகளுக்கு புத்தம் புதிய மீன்கள் வேண்டும். இப்படி இந்த மிருகக்காட்சி சாலையில் தினமும் நூற்றுக்கணக்கான வித்தியாசமான உணவு வகைகள் தேவைப்படுகின்றன. இதற்காக நாள்தோறும் ஏராளமான மாடுகள், மீன்கள், ரொட்டிகள், புல், தானியம், திராட்சை, பால், ஆரஞ்சு, முட்டை போன்றவற்றை கொண்டு வருகிறார்கள். இரையை கொடுப்பதோடு பணியாளர்களின் கடமை முடிந்து விடுவதில்லை. அவற்றை சாப்பிட வைப்பதற்கும் தாஜா செய்ய வேண்டியுள்ளது. பெரிய பாம்புகள் மற்ற விலங்குகள் போல் சொன்னதும் கேட்பதில்லை. மலைப்பாம்புக்கு இரை போடும்போது தொண்டைக்குள் வைத்து தள்ளிவிட்டால்தான் சாப்பிட முடிகிறது. அதேபோல் மிருகங்களுக்கு வியாதி வந்துவிட்டாலும் பிரச்சனைதான். பல்வலியால் அவதிப்படும் சிங்கத்தின் பல்லை பிடுங்குவதும், யானைக்கு தொந்தரவு தரும் கால்நகத்தை வெட்டுவதும், கொரில்லா குரங்கின் கபவாத காய்ச்சலை கட்டுப்படுத்துவதும் சாதாரணமான விஷயமில்லை. விலங்குகள் மீது மிகுந்த அக்கறையோடு இருந்தால் மட்டுமே இவற்றை பராமரிக்க முடியும். இவை எல்லாவற்றின் காரணமாகத்தான் ஒரு தலை சிறந்த மிருகக்காட்சி சாலையாக குருகர் நேஷனல் பார்க் திகழ்கிறது.